நாளை நமது நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்ப நாம மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டின் 2 பிரபலமான ஜோதிட வல்லுநர்கள் நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜ ஐயர் அவர்கள், வணக்கம். வணக்கம். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள், வணக்கம். நமஸ்காரம். முதலாவதாக மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பீமராஜ ஐயர் சார் சொல்லுங்க, மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலம் ஆதாயமான காலமாக இருக்குது, அனுகூலமான காலமாக இருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும். விரய சனி ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கப்புறம் ஜென்ம சனி வரும். அப்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த மாதிரி காலகட்டத்திலலாம் சில மாதங்கள் ரொம்ப சாதகமாக இருக்கும். அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இந்த ஏழை சனிலாம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் எல்லாத்தையும் ஹாப்பியாக லீட் பண்ணலாம். அந்த மாதிரி 10ஆம் இடம் ரொம்ப ஜோராக இருந்தது உங்களுக்கு. நிறைய கிரகங்கள் இருந்து நிறைய வேலை வந்தது, நிறைய பிஸ்னஸ்லாம் நல்லா போச்சு, உங்களுக்கு வேலை கிடச்சிது. இப்போது 11ஆம் இடம் வலுத்து இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய லாபங்கள் அனைத்தையும் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. அப்போது நிறைய பணம் வருது, நிறைய லாபம் வருதுன்னு சொல்லிட்டு உங்களோட லைஃப் ஸ்டைலை அப்படியே நீங்கள் லக்ஸுரியஸாக மாற்றிடக்கூடாது இந்த காலகட்டத்தில். அதை மட்டும் நீங்கள் இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருக்கணும். அந்த பணத்தை முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணணும். அப்படி நீங்கள் பழகிட்டீங்கன்னு சொன்னால் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. 11ஆம் இடம் லாப ஆதாய ஸ்தானத்தில் 4 கிரகங்களுடைய சஞ்சாரம். சந்திரனும் இந்த வாரத்தில் அந்த 11ஆம் இடத்துல ஒரு 2-2.25 நாட்கள் இருக்க போகிறாரு. ராசியாதிபதி உச்சபலம் பெற்றிருக்கார். சந்திர பலம் இருக்குது, கிரக பலம் இருக்கிறது, ராசியாதிபதி பலமாக இருக்கார். அதனால் இந்த காலம் சாதகமாக இருக்குது. உங்கள் தூக்கத்தை குறைச்சிக்கங்க, பொழுதுபோக்கு கேளிக்கை அதுக்கான நேரத்தெல்லாம் குறைச்சிக்கங்க. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஒன்று உங்களுக்கு ரெட்டிப்பு பலனை கொடுக்கக்கூடியதாக இந்த வாரம் இருக்கும். சார், மேஷ ராசியை தொடர்ந்து ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா, இல்லை அவங்க கவனமா இருக்கணுமா சார்? ரிஷபராசி என்பவர்களுக்கு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் இப்போ கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசியாதிபதி ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். 4 கிரக சேர்க்கை அங்கே இருக்குது. சந்திரன் இந்த வாரத்தில் 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் தொடங்குறாரு. இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறாரு. அப்போ உச்சபலம் பெற்ற செவ்வாயோடு சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருந்து இந்த வாரம் தொடங்குறது. அப்புறம் சந்திரன் 12ஆம் இடத்துல சஞ்சாரத்தை முடிக்கிறார். அப்போ சந்திரபலம், உங்களுடைய ராசியாதிபதி, ஜீவனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், லாப ஆதாய ஸ்தானத்தில் சனி இருக்கிறது, எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்கிறது. 2ல் குரு இருக்கார். அதனால நீங்கள் இப்போது என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குது, நான் இப்படி ஒரு வண்டி வாங்கணும், இப்படி ஒரு கார் வாங்கணும், வீடு வாங்கணும்னா அதற்கான முயற்சிகள்லாம் பண்ணலாம். ஃபாரின் போகணுன்னு சொன்னால் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது வருமா, ட்ரை பண்ணால் சான்ஸ் இருக்கா, அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். கல்யாண விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த காலத்தில் கல்யாணம் நடக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் இப்போ டைம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. கல்யாண விஷயங்களையும் கூட தாராளமாக தொடங்கலாம், நல்லபடியாக நடக்கும். சார், ஒரே வாரத்துல சொல்லிட்டுங்க, இந்த வாரம் எல்லாமே அனுகூலமா தான் இருக்க போகுதுன்னு. தொடர்ந்து மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? மிதுன ராசி என்பவர்கள் எங்கே இருந்தாலும் மற்றவங்கள கைட் பண்ணுவீங்க, மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பீங்க, மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருப்பீங்க. உங்களை ரோல் மாடலாக மற்றவங்க எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு இப்போ டைம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் தான் பாஸ், நீங்கள் தான் குரு அப்படின்ற மாதிரி இருக்கும். 9ஆம் இடம் உங்களுக்கு கிரகங்கள்னால வலுக்கப்பட்டிருக்கு. அஷ்டமத்தில் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இருந்து இந்த வாரம் தொடங்குகின்றது. அப்போ என்னென்னா, எதையும் பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு வைராக்கியம் உங்களிடத்துல இருக்கும். மனோதிடம் உங்களுக்கு இருக்கும். அதாவது யாரெல்லாம் ஹானஸ்ட்டாக இருக்கீங்களோ அவங்களுக்கு, யாரெல்லாம் நேர்மையாக இருக்கீங்களோ, என்கிட்ட எந்த ஒரு கரப்ஷனுமே கிடையாது, நான் ரொம்ப கரெக்டான பர்சன், அப்படி தான் என்னோட எல்லாம் வச்சுருக்கேன்றவங்களுக்கெல்லாம் அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும். யாரெல்லாம் எப்பயுமே உங்களுக்கு டபுள் மைண்ட் இருக்கும், நல்ல விஷயத்தையும் செய்ய தெரியும், கெட்ட விஷயத்துக்கான எல்லா வழியும் உங்களுக்கு தெரியும், அதை யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் அது வெளிப்படக்கூடிய தெரியக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சந்திரன் சேர்ந்து இருக்கும்போது 9ல் சூரியன் ராகு சேர்ந்து இருக்கக்கூடிய டைமில், அதனால் மடியில் கனம் இல்லை வழியில் பயம் இல்லைன்னுவாங்களே, அப்படி மிதுன ராசியில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கீங்களோ உங்களுடைய வேலையில் பிஸ்னஸில் அவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அதி அற்புதமான பலன்களை கொண்டு சேர்க்கும். சார், மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம்.
பிரியா ஊட்டியில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 2/1/1993 காலை 9:30 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, எனக்கு திருமணம் நடந்து 5 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் குழந்தை வரம் கிடைக்கவில்லை. எனக்கு எப்போது குழந்தை பிறக்கும்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் வந்து ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசியில் பிறந்திருக்காங்க. குழந்தை பாக்கியம் பற்றி கேட்டிருக்காங்க. நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு கணவன் மனைவி 2 பேரும் சம்மந்தப்பட்ட விஷயந்தான் இது. அவருடைய ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். இப்போது பிரியான்ற இந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா? ஏன்னா கல்யாணம் ஆகி 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னும் போது 5ஆம் இடத்துல இந்த மகர லக்னம், அந்த லக்னத்திற்கு 5ஆம் பாவத்தில் கேது சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். அதனால் இது வந்து கொஞ்சம் தடையாகி இருக்கிறது. அப்போ கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா, புத்திரக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு 9லேருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது குழந்தை கிடைக்கணும். அந்த புத்திரஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு கேட்டால், கும்ப ராசியிலே சனியுடைய வீட்டில் அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் செவ்வாயுடைய சாரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். அதனால குழந்தை பாக்கியம் உண்டு. கேது இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் தடை தாமதமாக ஆகிறது. அப்போது குழந்தை பாக்கியம் இந்த ஜாதகத்தில் இருக்கணும் போது கணவருடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும். தசாபக்தி எப்படி இருக்குது, எப்போ கிடைக்கும், அந்த பாக்கியம் இருக்குன்னா எப்போ கிடைக்கும் அப்படின்றத பார்க்கணும். தாமதமாகும் தடையாகும்னா எவ்வளோ நாள் தடையாகும் அப்படின்றத பார்க்குறதுக்கு தசாபக்தி தான் நமக்கு பதில் சொல்லும். இப்போ சூரிய திசை நடந்து கொண்டு இருக்கிறது. சூரிய திசையில் சுக்கிரனுடைய புக்தி. அப்போது இந்த லக்னத்திற்கு 5ஆம் பாவத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் தான். அவர் நன்றாக இருக்கார், குழந்தை கிடைக்கும்னு சொன்னோம். இப்போது சுக்கிரனுடைய புக்தி தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. அதனால் இந்த டைமை விட இவங்க கன்சீவ் ஆகிறதுக்கான ஒரு டைம் தான். இதுக்கப்புறம் வரக்கூடிய சந்திர தசையும் கூட இவங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்குது. லக்னத்திற்கு 3ல் சந்திரன் இருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். புதன் 5ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கார். அதனால் குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி சூரிய தசை நடந்ததுனால சூரியன் வந்து அஷ்டமாதிபதி 12ல் இருக்கார். அந்த குழந்தை சம்பந்தமாக எந்த தொடர்பும் அவர் பெறலை. காலபுருஷனுக்கு அவர் வந்து புத்திரஸ்தான அதிபதின்றதுனால சூரிய திசை கடைசியில் சுக்கிரபுக்தி இப்போ இருந்து அந்த குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் வந்து ஆரம்பிக்கிறது. சார், இந்த நேயர் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட குழந்தை வரம் எப்போது கிடைக்கும்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப திருப்திகரமான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேருக்கு குழந்தை வரம் தாமதமாகறத நம்மால பார்க்க முடியுது. அதுலயும் ஒரு சிலருக்கு கடைசி வரைக்குமே குழந்தை வரம் இல்லாத நிலையும் இருக்கு. இதுக்கு ஜோதிட ரீதியான காரணம்? நிச்சயமா ஜோதிட ரீதியான காரணங்கள்ங்கிறது இந்த பாவகங்கள் தான். பாவகங்கள் ப்ளஸ் தசாபுக்தியும் இப்போ நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. இந்த குழந்தைனால தான் கல்யாணம் ஆன கையோட குழந்தைக்கும் சேர்த்து பாருங்கன்னு நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறது. நான் கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருக்கும், இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, ஒரு 1 or 2 years வி மஸ்ட் பி ஃப்ரீ, அதுக்கப்புறம் தான் நாங்கள் குழந்தைங்கிற அது வந்து ஒரு கமிட்மெண்ட் மாதிரியும் ஏதோ கஷ்டம் மாதிரி நினச்சிக்கிறார். இன்னும் ஒரு சில பேர் அட்வான்ஸ்டாக இப்போ என்ன பண்ணுறான்னா எம்ப்ரியோ பேங்க் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இந்த 2 பேர் எம்ப்ரியோவும் எடுத்து அது ஒரு குழந்தைய உருவாக்கி ஒரு கருமுட்டையை உருவாக்கி அதை கொண்டு போய் அங்கே சேவ் பண்ணியும் வச்சிடுறான். எங்களுக்கு எப்போ வேணுமோ நாங்கள் அப்பா அங்கேருந்து எடுத்து அதை நாங்கள் கர்ப்பப்பையில் வச்சுட்டு நாங்கள் குழந்தைய பெற்றுக்கிறோங்கிற மாதிரிலாம் பண்ணுறா. இது அத்தனையுமே இயற்கைக்கு மாறான விஷயங்கள். இது குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இறைவன் செயல் தான். ஜனனமும் மரணமும் இறைவன் செயல். அதுலேயும் குறிப்பாக நம்மளுடைய தர்மத்தின்படி பிரம்மா தான் இந்த படைப்பிற்கெல்லாம் அதிபதினு சொல்கிறோம். பிரம்மாவினுடைய வேலையே நம்ம நினைச்சாலும் நிச்சயமாக பண்ண முடியாது. நமக்கு வேணால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் எம்ப்ரியோ ரெடி பண்ணிட்டேன்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் அந்த குழந்தை வளரும்போது தான் அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். அது ஒரு நல்ல குழந்தையாக, ஆரோக்கியமான குழந்தையாக இருக்கிறதா, அல்லது மைண்ட் வைஸ் எவ்வளோ டிஸ்டர்பான ஒரு குழந்தையாக வளர்றதா, நிறைய இந்த மனநிலை மாற்றங்கள், மனச்சிதைவு அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. இந்த பிரச்சனைகள்லாம் இதனால தான் வர்றதுன்னு சொல்கிறோம். ஆக குழந்தை பிறப்பினை தடை செய்யவே கூடாது. செயற்கை முறை மெத்தட்ஸ்லாம் வச்சுட்டு இருக்கா. அது முதல்ல ஒரு குழந்தைங்கிறது வந்த பிற்பாடு அதற்கப்புறம் அது ஒரு சில மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம். இயற்கையான முறையில் அதுக்கான மெத்தட்ஸ்லாம் இருக்கும். அதை விட்டுட்டு செயற்கைக்குள்ளே போனோம்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள்லாம் வர்றது. அதற்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை பிறப்புங்கிறதே இல்லாமலேயே போயிடுறது. ஆனால் ஜாதகத்தில் நன்றாக பலம் இருக்கும். இவங்களுக்கும் பார்த்தோம்னா அடிக்கடி உருவாகி அபாஷன் ஆகிட்டே போகும் தொடர்ந்து. ஏன்னா இந்த தசாபுக்தியை இவர்கள் கடந்து விடுகிறார்கள். அந்த பலன் கிடைக்க வேண்டிய நேரத்தை கடந்து விடுகிறார்கள். அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த பலன் வந்து சரிவர கிடைப்பதில்லை. எல்லாருக்குமே புத்திர தோஷங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இருக்காது நிச்சயமாக. ஏன்னா இன்றைக்கி பார்த்தோம்னா ஏகப்பட்ட ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே ஐவிஎஃப் இது இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்கிறதுங்கிறது ஏதோ நார்மலான குழந்தை பிறக்கிறதுங்கிறது இன்றைக்கி பார்த்தா அப்நார்மலான விஷயம் ஆயிடுச்சு. பொதுவாக இயற்கையான முறையில் ஒரு நார்மலான ஒரு குழந்தை டெலிவரி இந்த டைமில் ஆறுதுங்கிறது இன்றைக்கி அதனுடைய ரேஷியோ பார்த்தோம்னா
ரொம்ப குறைஞ்சி போச்சு. குழந்தை வந்து ஏதோ ஒரு மருத்துவ முறைக்கு அப்புறம் தான் மருத்துவருடைய ஒரு உதவிக்கின் மேல தான் குழந்தை பொறக்கும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஜெனரேஷன் புரிஞ்சுக்கிறா போல இருக்கு. இன்னைக்கு வர்றதே அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. இது மிகவும் தவறு அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஏன்னு சொன்னா நம்ம கால தாமதம் செய்வதனால் தான். காலதாமதம் செய்ய 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 என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய உணவு பழக்கவழக்கங்கள் இதெல்லாம் இந்த வீரியம் அப்படிங்கிறத குறைச்சிடுறது. இப்ப இவர் கூட இந்த 3ஆம் பாவகத்த பத்தி பேசினார். 3ல தான் இருக்கு அந்த கிரகம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். சந்திரனானவர் 3ல இருக்கிறார். 3 இன்னும் கிரகங்கள் பலத்தினுடைய அம்சத்த பத்தி பேசினார். ஏன்னா 3ஆம் பாவகம் என்பது வீரியத்தை பற்றியும் பேசும். ஒரு குழந்தை பிறப்பு அப்படின்னு ஒரு லேட்டா ஆகுது அப்படின்னு சொன்னா, ஜாதகத்துல 5ஆம் பாவகம் மட்டும் காரணம் அல்ல. இப்ப இவங்களுக்கு வந்து 5ல கேத்து இருக்கு டிஸ்டர்ப் பண்றதுன்னு சொல்லிட்டார். அதனால 5 மட்டும் காரணம் அல்ல. லக்னாதிபதி வீக்கா இருந்தாலும் பிரச்சனை தான். அதே மாதிரி 3ஆம் பாவகம் என்பது கெட்டிருந்தாலும் பிரச்சனை தான். 3ஆம் பாவகத்திலே ஒரு சில அசுப கிரகங்கள் வந்து உட்கார்ந்தாலும் வீரியம்ங்கிறது குறைஞ்சு போயிடும். 7ஆம் பாவக அதிபதி சரியா இல்லைனாலும் அப்படிதான். 7ஆம் பாவத்தில் பிரச்சனை இருந்தாலும் 12ஆம் பாவகம் சொல்லுவா சயன சுகஸ்தானம் சொல்லிட்டு, அந்த 12ஆம் பாவம் சரியில்லைன்னா தாம்பத்தியமே அங்கே சரியா நடக்கலைன்னு அர்த்தம். அதுவும் பிரச்சனையா இருக்கும். 9ஆம் பாவத்தில் எது தோஷம் இருக்குன்னு சொன்னா பரம்பரையிலே தொடரக்கூடிய ஒரு சாபங்கள் இந்த குழந்தை பிறப்பினை தடை செய்யும். 9ஆம் பாவத்திலையும் பிரச்சனைங்கிறது இருக்கும். இத்தனைகளையும் அலசி ஆராய்ந்து பார்த்து இதில் ஏதாவது ஒன்று ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட குழந்தைங்கிறது பிறந்துடும். ஆக இது எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டியது. நம்ம வந்து குழந்தை பிறப்பு எல்லாருக்குமே புத்திர தோஷங்கிறது கண்டிப்பாக இருக்காது. மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்தி சொல்லக்கூடியது, புதிதாக திருமணம் ஆகக்கூடிய தம்பதிகளுக்கு நம்ம வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுனாலே அது ஒரு நல்ல நேரம் தான். அன்னைக்கு சாந்தி முகூர்த்தங்கிறத ஏன் வைக்கிறா? சாந்தி முகூர்த்தம் வைக்கிறான்னு சொன்னாலே இப்போ குழந்தை பிறப்பிற்காக தானே வைக்கிறார்கள். அதை ஏன் தடை செய்வானேன்னு கேட்குறேன். முதல்ல குழந்தையை பெற்றுக்குங்க. குழந்தையோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுறது தான் வாழ்க்கை. சார், ஒரு விரிவான விளக்கத்தின் மூலமாக நேயர்களுக்கு ரொம்ப அழகா புரிய வச்சிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். அடுத்ததாக கடக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, கடக ராசியினருக்கு இந்த வாரம் அற்புதமான வாரமா இருக்க போதா, எப்படி இருக்க போகுது சார்? கடகராசி என்பர்களுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனம், உங்களுடைய தைரியம், உங்களுடைய அனுபவம் இது வந்து இந்த வாரத்தில் பலன் தரும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும்தான் பலன் தரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் 4 கிரகங்களுடைய சேர்க்கை இப்போது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2ல் கேதுவுடைய சஞ்சாரம் இருக்குது. 8ல் ராகுவோட சேர்ந்து 4 கிரகம் இருக்குது. அதனால குழப்பமாக இருக்கும்போது, ஒரு விஷயத்தில் டபுள் மைண்டடாக இருக்கும்போது எதுவும் உங்களுக்கு நடக்காது. நீங்கள் படித்தா கூட சரி, முழு மனசோடு விரும்பி படித்தாதான் அது மனசில் பதியும், ஞாபகத்தில் இருக்கும். வேலை பார்த்தாலும் கூட வந்து நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க, ஒரு சேலரி வருது, அதெல்லாம் தானாகவே நடக்கிற மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, சிஸ்டம் தான் பார்த்துக்குதுனாலும் கூட, அந்த வேலையை நீங்கள் எந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அதிலிருந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும், பெனிஃபிட்லாம் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லா விஷயங்களுமே இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து அதில் ஒரு நம்பிக்கை இருக்கணும், ஒரு தைரியம் இருக்கணும், அதில் ஞானம் இருக்கணும், அனுபவம் இருக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை தரும். எதனால் அதை சொல்கிறோன்னா, அஷ்டமத்தில் 4 கிரகம் இருந்து 2ல் கேது இருக்கும்போது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த செவ்வாயின்னு சொல்லக்கூடியவர் ராசிக்கு சிறந்த யோகாதிபதினு நம்ம அப்பப்போ சொல்லுவோம் இல்லையா, அவர் வந்து ராசியை பார்த்துட்டு இருக்கார். சந்திரன் அவரோடு சேர்ந்திருந்து தான் அந்த வாரம் தொடங்குகின்றது. அப்போ சந்திரன்னா நீங்கள் போய் சேர்ந்து இருக்கிறது செவ்வாயோடு. செவ்வாயினாலே ஒரு வீரன், ஒரு தளபதி, ஒரு போர் வீரன் அர்த்தம். அப்படிப்பட்டவரோடு சேர்ந்து நீங்கள் ரொம்ப சரியான ஒரு பாதையில் பயணிச்சிங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் வந்து பலன்களை நீங்கள் வந்து அள்ளி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். சார், தொடர்ந்து சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, வீட்லயும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது சார்? சிம்மராசி என்பவர்களுக்கு கல்யாண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது. கடன் வேணும் அப்படின்னு சொன்னால் கிடைக்கும். உடல் உபாதைகளிலிருந்து அதெல்லாம் சரி பண்ணி கொள்ளலாம். இதெல்லாம் இந்த வாரத்தில் சாதகமாக இருக்குது. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கடன் அடைக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் அது பலன் தரும். கடன் வேணும்னு சொன்னாலும் உங்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய யோகமானது ஏற்படும். 7ஆம் பாவத்தில் சுக்கிரனோடு சேர்ந்து குடும்பாதிபதியும் ராசியாதிபதியும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால இந்த 6, 8 செவ்வாய் சனி இவங்க சேர்ந்து இருக்கிறதுனால பிரச்சனைகளில் ஃபேஸ் பண்ணுறது, அதெல்லாம் சரி பண்ணுறது, அதுக்கான அம்சம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ராசிலையும் கேது இருக்கார். அப்போது நேரடியாக ஒரு சுப காரியம், ஒரு நல்ல விஷயம் அதெல்லாம் செய்யறதுக்கு சில நேரங்கள் சொல்லுவோம். இப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து எதெல்லாம் வந்து கஷ்டமான விஷயமோ, எதிர்மறையான விஷயமோ, சவாலான விஷயமோ அதெல்லாம் வந்து நீங்கள் இப்போது அனுபவப்படுறது, அதிலெல்லாம் செயல்படுறது, அதுக்கெல்லாம் பிளான் பண்ணுறது, அதை சரி பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கிறது. உங்களுக்கோ குடும்பத்தாருக்கோ நண்பர்களுக்கோ பணிபுரியக்கூடிய இடத்துலையோ யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் அதனுடைய தீர்வு உங்களுக்கு தெரிய வரும். அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு பலம் இப்போது இருக்குது. சார், சிம்ம ராசினருக்கான வார பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க.
தொடர்ந்து கன்னி ராசினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இருக்க போதா இல்ல உங்க கவனமா இருக்கணுமா சார்? கன்னிராசி என்பவர்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் இறங்கி வரணும், விட்டு கொடுத்து போகணும். முன்ன உங்களுக்கு 5ஆம் இடம் வலுத்து இருக்கும்போதும் சந்திர பலன்லாம் இருக்கும்போதும் என்ன சொல்லுவோம்னா, திறமைக்கான வாய்ப்பு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும், நீங்கள் என்னன்னாலும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு சொல்லியிருப்போம். இப்போ 6ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறதுனால நீங்கள் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ அப்படி தான் இருந்துக்கணும். என்னுடைய இதுக்கு நான் இப்படிலாம் போக மாட்டேன், அப்படிலாம் இறங்கி வரணும்னு அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்போது வேலைகள் எதுவுமே உங்களுக்கு நடக்காது. ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு கூட நெருங்கி வரமாட்டாங்க. கல்யாணம் ஆனவர்களுக்கு கூட கணவன் மனைவியிடையே கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால முடிந்த அளவிற்கு நீங்கள் இறங்கி விட்டு கொடுத்து பக்குவமாக போகிறீங்கன்னு சொன்னால் இந்த வாரத்தில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். 5ல் செவ்வாயும் 7ல் சனியும் இருக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். அப்போது உங்களுக்கு அந்த தன்னை மீறி வரக்கூடிய கோபமும் யாருமே நமக்கு வேண்டாம், நம்மளால் எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்ற மற்றவங்கள உதறி தள்ளக்கூடிய ஒரு விஷயம் மட்டும் இருந்தால் அதை தவிர்த்துடுங்க. அதை தவிர்த்துட்டீங்கன்னு சொன்னால் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ என்னெல்லாம் பிளானோ அந்த வேலையெல்லாம் சிறப்பாக நடக்கும். மற்றவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. சார், கன்னி ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம அவங்க எப்படி செயல்படணும், எப்படியெல்லாம் செயல்படக்கூடாதுன்றத ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருக்கீங்க சார். தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் பார்க்கலாம். சார். சந்திரன் சேலத்துல பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 14/5/1969 இரவு 7:15 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, நான் சொந்தமாக கோழி பண்ணை வைத்திருக்கிறேன். தொழிலை மேம்படுத்த கடன் வாங்கலாம் என நினைத்துள்ளேன். கடன் வாங்க இது உகந்த நேரமானு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதம் மேஷ ராசியில் பிறந்திருக்காரு. லக்னம் விருச்சக லக்னமாக இருக்கிறது. அப்போது ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்காக கடன் வாங்கலாமா, அதுக்கான டைம் இதுவா அப்படின்னு நீங்கள் நேரடியாக டைமை கேட்டுட்டீங்க. அப்போ நேரடியாக நானும் இப்போ என்ன தசை உங்களுக்கு நடக்குது அப்படின்ற மாதிரி வந்துடுறேன். நீங்கள் பிறந்தது கேதுவுடைய திசையில் பிறந்தீங்க. சுக்கிர திசை, சூரியன், சந்திரன், செவ்வாய் எல்லாம் முடித்து இப்போ உங்களுக்கு ராகு மகா திசை நடக்கிறது. ராகு திசையில் இப்போ உங்களுக்கு நடக்கிறது சுக்கரனுடைய புக்தி. இந்த தசாநாதன் புத்திநாதன் 2 பேருமே தசையும் புத்தியும் நடத்தக்கூடியவர்கள் உங்களுடைய லக்னத்திலிருந்து 5ஆம் பாவத்தில் இருக்கிறார்கள். அதனால் இந்த டைமில் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு இன்னும் பணம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுயமாக சம்பாதித்த சொத்து, நீங்கள் வாங்கி வச்சுருக்கக்கூடிய நகை ஆபரணங்கள், உங்களுடைய பூர்வீகத்திலிருந்து உங்களுக்கு வந்த சொத்து, அதை ப்ளட்ஜ் பண்ணி அது மேலே கொஞ்சம் சேஃபாக கம்மி இன்ட்ரெஸ்ட்டு கடன் வாங்கி அதை பிஸ்னஸில் போடலாம். இல்லை அது பெருசாக எனக்கு பூர்வீக சொத்தோ அங்கே நிறைய சொத்துக்கள் இருக்குது, கொஞ்சம் விற்றுடுறேன் அப்படின்ற மாதிரி அதை விற்றுட்டு கூட நான் பிஸ்னஸில் போடுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்யலாம். அதான் இப்போ நீங்கள் கடன் வாங்குறதுக்கு சேஃபான ஒரு ஐடியா. ஏன்னா உங்கள் லக்னத்திற்கு 6ஆம் பாவத்தில் சனி சந்திரனுடைய சேர்க்கை இருக்கிறது. நீங்கள் ஒன்ஸ் கடன் வாங்கிட்டீங்கன்னா வாங்கிட்டே இருப்பீங்க. அந்த கடனை ஒன்றும் அடைக்க முடியாது, இல்லை அடைச்சிட்டாலும் அடைக்கும் போதே இன்னொரு கடன் வாங்குறதுக்காக தான் இந்த கடனை அடைக்கணுன்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். மீண்டும் மீண்டும் கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலை இருந்து கொண்டே இருக்கும். அதனால வெளியில் போய் கடன் வாங்குறதை குறைத்து கொள்ளலாம். இப்போ நடக்கக்கூடிய தசா புக்திநாதன் 5ஆம் பாவத்தில் சம்மந்தப்படுறதுனால சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள் உங்களுக்கு பிஸ்னஸில் போடும்போது பன்மடங்காக பலனை கொண்டு சேர்க்கும். சார், இந்த நேயருடைய கேள்விக்கு விரிவான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க, இப்ப இருக்கிற காலகட்டத்துல இஎம்ஐ கட்டாதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அதுல பாதி பேர் சரியா அவங்களுடைய கடனை அடைச்சாலும் ஒரு சிலர் கடனை திருப்பி செலுத்த முடியாம சூசைட் அளவுக்கு போறதை நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கு என்ன காரணம் சார்? ஜாதக பலம் தான். மறுபடியும் 6ஆம் பாவகமும் 8ஆம் பாவமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டிருக்கும். அவங்க ஜாதகத்தில் 6ஆம் பாவகம்ங்கிறது தான் க்ஷத்ரு ரோக ருணஸ்தானம்னு சொல்கிறோம். எதிரிகளால் பிரச்சனை, கடனால் பிரச்சனை, வியாதியினால் பிரச்சனைங்கிறது 6ஆம் இடம். 8ஆம் இடம்ங்கிறது நம்முடைய நஷ்டங்களை பற்றியும் பேசும், ஆயுள் ஸ்தானத்தை பற்றியும் பேசும். இந்த 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் தொடர்பு கொள்ளும் பொழுது ஒன்று வியாதியினால் கூட அவங்களுக்கு அந்த வியாதி தாங்க முடியாமல், ஒரு சில பேர் பார்த்தா எனக்கு வயிற்று வலி, கடுமையான வயிற்று வலி தாங்க முடியாமல் விஷம் அருந்தி உயிரை மாய்த்து கொண்டார்கள் கூட நம்ம படிப்போம். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த 6ம் 8ம் தான் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளும். இவை எல்லாவற்றையும் விட அவங்களுக்கு அந்த ஆன்ம பலம்ங்கிறது அவங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். சூரியனும் அவர்களுக்கு பலம் இழந்திருப்பார். அதே மாதிரி அவங்களுடைய அந்த ராசின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல கேத்துவனுடைய சேர்க்கைங்கிறது இருக்கும். அந்த கேத்து தான் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுக்கும். ஒன்று சந்திரன் கேத்து சேர்க்கை அல்லது சந்திரன் சனி சேர்க்கை கூட அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு அவர்களை அழுத்தத்தில் கொண்டு போய் ஒரு டிப்ரெஷன், இது என்ன வேறு வேலையே இல்லையா, நம்ம இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக கஷ்டப்படணும், அந்த ஒரு
தோல்வியை கண்டு துவண்டு விடுகின்ற ஒரு மனப்பான்மை. அது வர்றதுக்கு காரணம் அந்த சந்திரன் ஏதோ ஒரு அசுப கிரகத்தோட சேர்க்கை பெற்றிருக்கும். லக்னாதிபதி ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கும். லக்ன பலம் இருந்தாலும் ஆன்ம பலம்ங்கிறது இருக்கும். எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழலில் ஒரு கடுமையான ஒரு சூழலை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். யாராக இருந்தாலும் சரி, ரொம்ப ஒரு மோசமான ஒரு செகண்ட், அந்த செகண்டை கிராஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய மகான்களாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு சோதனைக்குரிய காலம்ங்கிறது வரத்தான் செய்யும் எல்லா மனிதர்களுக்குமே. அதை அவங்க ஈஸியாக கடந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால், கொஞ்ச நாள் அந்த 2-3 நாள் பொறுமையாக இருக்கணும்னு சொன்னால், அதற்கு காரணம் அவங்களுடைய லக்ன பலம்ங்கிறது. லக்னாதிபதியும் பலம் இழந்து இந்த சந்திரன், மனோகாரகன் சந்திரனும் இதுபோல் கேத்து அல்லது சனியினுடைய சேர்க்கை பெற்றிருக்கும் பொழுது, அதற்குரிய அந்த திசைகள் வரும்பொழுது அவர்கள் பலம் இழந்து போய்விடுகிறார்கள் மனதளவில். அங்கே 8ஆம் இடமும் தொடர்பு கொள்ளும்பொழுது தன்னுடைய ஆயுளை முடித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறா. ஆக்சுவலி நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம்னா, சூசைட் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு கோழைத்தனம்னு சொல்லுவோம் பொதுவாக. ஆனால் உண்மையிலே யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி ஒரு பண்ணிக்கணும்னா எவ்வளோ தைரியம் வேணும். ஃபஸ்ட்டு மனதில் ஒரு அழுத்தம்ங்கிறது இருக்கணும், ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருக்கணும். நான் உயிர் துறந்தாலும் பரவாயில்லைங்கிற அந்த ஒரு கடினமான என்ன ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணாலும் சரி, ஹேங்கிங்காக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு மருந்து எடுத்து குடிக்கிறதா இருந்தாலும் சிலர் ஒரு சில பேர் போய் ரயிலுக்கு முன்னாடிலாம் விழுந்துருவா. அது எவ்வளோ இந்த ரயில் பார்க்கும்போதே ஒரு பயம் இருக்கும். எல்லோரும் தன்னால் பின்னாடி தான் வரும், எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும். ஆனால் இவர்களுக்கு அந்த நேரத்திலே பார்த்தோம்னா ஒரு வேகம், உள்ளிருந்து வரக்கூடிய வேகம், இது போன்ற அந்த அசாத்தியமான வேகத்தை தரக்கூடியதும் அந்த கேத்துங்கிற கிரகம் தான். காரணம் என்னென்னா, இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு அழுத்தம் அப்படியே அழுந்தி வெளியில் பர்ஸ்ட் ஆகுது. ஒரு வெடிமருந்துன்னு சொல்கிறது. ஜென்ரலாக எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் நம்ம வெடிமருந்தை பற்றி நம்ம கலெக்ட் பண்ணும்போது கூட கேத்துவை தான் சொல்லுவோம். ராகு கேத்துக்களைத்தான் வெடிமருந்துகளுக்கு பிரதானமான ஒரு அதிபதியாக சொல்லுவோம். அந்த மாதிரி சந்திரனோடு கேத்து சேரும் பொழுது அது ஒரு ஆசிட் மாதிரி அந்த இடத்துல அந்த மனதுக்குள்ளாக ஒரு ஆசிடை ஊற்றி அந்த ஆசிட் அப்படியே எக்ஸ்ப்ளோஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் இந்த மாதிரி ஒரு சூசைடு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகிறது. அதை கிராஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணுங்கிறதுக்கு தான் நமக்கு ஆஞ்சநேய சுவாமியை பிரார்த்தனை பண்ணுங்கோ, பிள்ளையாரை வணங்குங்கோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கேத்துனாலே நீங்கள் பிள்ளையாரை நமஸ்காரம் பண்ணணும், ஆஞ்சநேயரை நமஸ்காரம் பண்ணோம்னா நமக்கு மனோபலம்ங்கிறதெல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறோம். இது எல்லாவற்றையும் விட குரு அனுகிரகம்ங்கிறது இருக்கணும். நீங்கள் யாரை வழிகாட்டியாக நினைக்கிறீங்களோ அவள்கிட்ட போய் ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு ஒரு அட்வைஸ் வாங்கிண்டா, அதுக்கு தான் குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாள். அந்த குருவினுடைய பார்வை பட்டெடுத்து அப்படின்னு சொன்னால், அல்லது குருவினுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டால், குருன்னு சொன்னால் நீங்கள் யாரை குருவாக நினைக்கிறீர்களோ, உங்களுக்கு ஒரு அட்வைசர் யாரோ ஒருத்தரை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க, அவர்கிட்ட போய் நான் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு அவர் உங்களுக்கு அழகாக வழி காமிச்சிடுவார். அந்த நேரத்தில் அது ஒரு 2 minutes, அந்த ஒரு செகண்ட், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எடுக்கக்கூடிய ஒரு விபரீதமான முடிவு தான். அது கணவன் மனைவி சண்டையாகட்டும், அல்லது இது போல கடன் பிரச்சனைகளாகட்டும், அந்த பிரச்சனை, அந்த சூசைடுங்கிற விஷயத்திற்கு அந்த 8ஆம் பாவகம் என்பது தொடர்பு கொள்கிறது. 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் தொடர்பு கொண்டால் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க. அடுத்ததாக துலா ராசியினருக்கு இந்த வாரம் சாதகமான வாரமா இல்லையான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிமராஜயர் சார் சொல்லுங்க, துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? துளாராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்க போகிறது. 5ஆம் பாவம் உங்களுக்கு விசேஷமான பலம் தரக்கூடியதாக இருக்கிறது. சந்திர பலம் 4, 5, 6, 7 அப்படின்ற இடங்களில் இருந்து கொண்டு இருக்கிறது. இதை தவிர 6ல் சனி, உங்களுடைய ராசிக்கு 11ல் கேது, 9ல் குரு. ஆல்மோஸ்ட் எல்லா கிரகமுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா தான் எடுத்துக்கணும். அப்படி இருந்தும் இந்த டைமில் ஏதோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய தசாபக்தி மட்டும் உங்களுக்கு ஒத்துழைக்கலை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அல்லது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை, பிள்ளைங்க சம்மந்தமாக தான் இப்போ நீங்கள் ரொம்ப அலைஞ்சு தெரியுறீங்க. அவங்கள எப்படியாச்சும் பெரிய ஒரு யூனிவர்சிட்டியில் காலேஜில் சேர்த்து விட்டுணும், அவங்க கல்யாணத்தை எப்படியாவது செஞ்சு முடிச்சுட்டு தான் உட்காரணும், அவங்களுக்கு ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருந்து அதிலேருந்து அவங்கள மீட்டு கொண்டு வரணும். இப்படி தான் நீங்கள் இப்போ கொஞ்சம் கஷ்டப்படலாமே தவிர, இதை தவிர பிள்ளைகள் சம்மந்தமான விஷயங்கள் சரியாக இருந்துருச்சு, சரியாக அமைஞ்சிருச்சுன்னு சொன்னால், இந்த காலத்தில் நீங்கள் பாக்கியசாலிகள்னு அர்த்தம், அதிர்ஷ்டசாலிகள்னு அர்த்தம், கொடுத்து வைத்தவர்கள்னு அர்த்தம். அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கிறது. சக்திக்கு மீறி கூட நீங்கள் பெரிய அளவிற்கு சொத்துகள் வாங்கலாம், பெரிய அளவிற்கு பிஸ்னஸில் நீங்கள் இறங்கலாம். உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு பெற முடியும். அப்படியாக அனைத்தும் சாதகமாக இருக்கு. துலா ராசியை தொடர்ந்து விருச்சிக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வாரத்தை நன்றாக திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்ளுங்க. ஏன்னா உங்களோட ராசிக்கு ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்துல உச்சபலத்தோடு இருக்கிறது. பாக்கியாதிபதி சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து 3லிருந்து இந்த வாரம் தொடங்குகின்றது. 4ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், சூரியன், ராகு, 5ல் சனி, இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாகத்தான் இருக்கிறது. அதனால நீங்கள் முன்னேறணும் அப்படின்னா அதுக்கான டைம் இதுதான். இப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, மாசி மாதம் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறது. அப்போ காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் இடம் சொல்லக்கூடியது விசேஷமான பலத்தோடு எப்பயுமே இருக்கும். அது உங்களுக்கு 4ஆம் இடமாக வருகிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொள்ளலாம். 4ஆம் இட ஆசைகள்னு சொன்னால் அது படிப்பு.
4ஆம் இட ஆசைகள்னு சொன்னால் அது வந்து உங்களுக்குன்னு ஒரு மண், உங்கள் பேரில் ஒரு நிலம், ஒரு ஒரு பத்திரப்பதிவு பண்ணுறது, உங்கள் பேரில் ஒரு வீடு கிடைக்கிறது, உங்களுக்கு ஒரு வாகனம் கிடைக்கிறது, சமுதாயத்தில் ஒரு மரியாதை அந்தஸ்து கிடைக்கிறது, உங்களுக்குன்னு ஒரு கேரக்டரை வந்து நீங்கள் தீர்மானம் பண்ணி ஒழுக்கமாக இருக்கிறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போது சரியாக இருக்கிறது. அதனால் யாரெல்லாம் எதெல்லாம் விரும்புகிறீங்களோ ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் முயற்சித்து பார்க்கலாம். ஒரு டெஸ்ட் ட்ரைவாக கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம். எல்லா ஒரு விஷயத்தையுமே இந்த வாரம் அனுகூலமாக இருக்குது. சார், ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க. விருச்சிக ராசியினர் முன்னேறுவதற்கு சரியான நேரம்னு. நேயர்கள் தவறாம இதை நோட் பண்ணி வச்சிருப்பாங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து தனுசு ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைப்போகுது சார்? தனுராசி என்பர்களுக்கு 3ஆம் இடம் வலுத்து இருக்கிறது. 2ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாயுடைய சேர்க்கை இருக்கிறது. 5ஆம் இடம் வரைக்கும் சந்திரன் பயணிக்கிறார், 2லிருந்து ஆரம்பிச்சு. இது வந்து இந்த வாரத்தினுடைய பிளானட்டரி பொசிஷன். இதிலிருந்து உங்களுக்கு அனுகூலமான பலன் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. 11ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருந்தால் நல்லது அப்படின்ற மாதிரி நிறைய பேசியிருப்போம். அதுபோல் 3ஆம் இடத்துல இப்போது நிறைய கிரகங்கள் இருக்கிறது. 3ஆம் இடத்துல கிரகங்கள் அதிகமாக இருக்கும்போது என்னென்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்பிக்கை வரும். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த நம்பிக்கை வரும். அதன் பிறகு நீங்கள் இப்போ ஒரு கஷ்டமான ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சுட்ருக்கீங்க, இதை படித்தா கண்டிப்பாக வேலை கிடச்சிரும், நம்ம செட்டில் ஆகிடுவோம், இது வந்து வீண் போகாது அப்படின்ற நம்பிக்கை வரும். பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, இன்னும் பெருசாக செட்டில் ஆகலைன்னு சொன்னால் இது இப்படியே தான் போகுமா, க்ளோஸ் பண்ணிடலாமா, இல்லை இது எப்படி போகும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் வந்து அது ரொம்ப நல்லா வரப்போகிறது, நம்ம இன்னும் கொஞ்ச நாள் அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தொய்வு ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் இப்போ நம்பிக்கை பிறக்கப் போகிறது, நல்ல தைரியம் வரப்போகிறது. வீட்டில் கூட பிறந்தவங்களுடைய சப்போர்ட் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். அக்கம் பக்கத்தில் வசிக்கக்கூடியவர்கள் வந்து உங்கள் மேலே அன்பாக இருப்பாங்க. உங்களுக்காக நீங்கள் ஏதாவது ஃபேவர் கேட்டிங்கன்னா தாராளமாக செஞ்சு கொடுப்பாங்க. கூட வேலை பார்க்குறவங்க எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு வேலையை நீங்கள் தனித்து தான் செய்யணும்னா கூட அது டீம் ஒர்க்காகவே மாறணும். எல்லாரும் வந்து ஒரு ஒரு வேலையை உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. தனுராசிலிருந்து ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு அம்மா அப்பா கூட பிறந்தவங்க வந்து பொண்ணு தேடிட்டு இருக்காங்க, பையன் தேடிட்டு இருக்காங்கன்னா, திடீர்னு யாரோ எங்கேருந்தோ ஒருத்தர் சொல்லுவாங்க, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது செட் ஆகிடும். அப்படியாக இந்த வாரம் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எல்லாமே சரியாக இருக்கும். மனோபலம், உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். வெளியிலிருந்து யாரெல்லாம் என்ன உதவியெல்லாம் உங்களுக்கு செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறதுக்கான அம்சம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சார், தனுசு ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். பார்க்கலாமா? ரேவதி திருச்சியில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 19/10/1990 இரவு 11 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். ஐயா, நான் பிபிஏ படித்துள்ளேன், திருமணம் ஆகிவிட்டது, சொந்தமாக தொழில் ஏதாவது செய்ய விரும்புகிறேன், எந்த தொழில் எனக்கு சரியாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க சார். இந்த ஜாதகர் சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் துலா ராசியில் பிறந்திருக்காங்க. லக்னம் மிதுன லக்னமாக இருக்குது. லக்ன அதிபதியாக புதன் வராரு, ராசி அதிபதியாக சுக்கிரன் வரார். இந்த லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல சந்திரன் புதன் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க. கூட சூரியனும் நீச்சமாக இருக்காரு. ஆனால் இந்த சந்திரன் புதனுடைய சம்பந்தம் இருக்கிறது. அதனால் தாராளமாக உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய யோகம் சிறப்பாக இருக்கிறது. அதனால தான் நீங்கள் அது சம்மந்தமாகவே படிச்சிருக்கிறீங்க. என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் லக்னத்திற்கு 10ஆம் இடத்து அதிபதியாக குரு வரார். அந்த குரு லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல உச்ச பலத்தோடு இருக்கார், கேதுவோடு சேர்ந்திருக்கார். ராசிக்கு 10ஆம் இடத்துல அந்த குரு கேதுடைய சம்பந்தம் இருக்கிறது. நவாம்சத்திலையும் கூட உங்கள் லக்னத்திற்கு 10ல் குரு இருக்கார். தசாம்சம் கூட உங்களுக்கு வந்து சாதகமாகத்தான் இருக்கிறது. உங்களுடைய லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல குருவுடைய சம்பந்தம் இருக்கிறது. அதனால் தாராளமாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் சம்மந்தமாக படித்ததை பண்ணணும்னு நினைக்கிறது எல்லாம் சரிதான். என்ன பிஸ்னஸ்னால், நீங்கள் மருத்துவம் சம்பந்தமானது செய்யலாம், ஆன்மீகம் சம்பந்தமானது செய்யலாம், உணவு சம்பந்தமானது செய்யலாம், சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ். உங்களுக்கு நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் வந்து ரொம்ப கமர்ஷியலாக இருக்கவே இருக்காது. அதனால் ஒருத்தர் வந்து திருப்தி அடைகிறத நீங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கலாம். உங்களை வந்து அவங்க வாழ்த்துவாங்க, உங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க. நீங்கள் செஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சர்வீஸ் வந்து அவங்களுக்கு அவ்வளோ தேவைப்படக்கூடியதாக இருக்கும். அது மஸ்ட்டாக இருக்கும், அத்தியாவசிய தேவையாக இருக்கும். அதை தான் உங்களால் பிஸ்னஸாக பண்ண முடியும். ஆடம்பரமான விஷயங்கள், கமர்ஷியல் விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து பலன் தராது. ஏன்னா இந்த குருவுடைய தொடர்பு அதிகமாக இருக்கிறது. அவர் உச்ச பலத்தோடு இருக்கார். சந்திரன் வீட்டில், சூரியன் வீட்டிலலாம் குரு இருக்கார், சொந்த வீட்டிலலாம் இருக்கார். ஒவ்வொரு சக்கரத்துலேயும் ஒவ்வொரு இடத்துல இருந்து கொண்டு இருக்கின்றார். அப்புறம் புதனுடைய லக்னமாக நீங்கள் இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு வந்து
இந்த வணிகம் நோக்கம் இல்லாமல் அது சேவை நோக்கமாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பாக வரும். அதில் இந்த ஆன்மீக சம்பந்தமானதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து கோவில் சம்பந்தமாக நாட்டு மருந்து கடை வச்சுருப்பாங்க, பூஜைக்கெல்லாம் தேவையான பொருட்களை வச்சுருப்பாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கோவில்லையே வந்து புக் ஸ்டால் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த ஆன்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சம்பந்தமான சிலைகள்லாம், சுவாமிக்கு வஸ்திரங்கள் செய்கிறது, திருவிழா காலத்தில் பயன்படுத்துறது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். நாட்டு மருந்து கடை நீங்கள் வைக்கலாம். அப்புறம் இது போல் ஃபார்மசி வைக்கலாம் நீங்கள். அப்புறம் ஆயுர்வேதா சித்தா சம்பந்தமாக ஃபார்மசி மருந்துகள், அந்த மூலிகைகள் தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வரும். உங்களுக்கு கமர்ஷியலாக வராதுன்னு சொன்னதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, உங்கள் லக்னத்திற்கு 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் வந்து நீச்சம் அடைந்துடுறார். அதனால் உங்களுடைய அந்த பிஸ்னஸ் வந்து சேவை நோக்கம், மற்றவங்களுடைய ஆசீர்வாதம், அதனால் ரொம்ப சிறப்பாக வரும். தசாபுக்தி என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, பிறந்தது ராகுடைய திசை, அப்புறம் குரு தசை பூர்த்தியாகி இப்போ உங்களுக்கு சனி மகா திசை நடக்கிறது. சனி திசையில் இப்போ உங்களுக்கு நடக்கிறது சந்திரனுடைய புக்தி. சனி சந்திரன் காம்பினேஷன் அப்படின்னு சொன்னாலே நேரடியாக மனம் சம்பந்தமானது. மனோகாரகன் சந்திரனோடு சனி சம்பந்தப்படுறார். அப்போ கஷ்டப்படக்கூடிய ஒருத்தருக்கு நல்லது செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்துறது, அதனால் உங்களுக்கு பணமும் கிடைக்கும், பலனும் புண்ணியமும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ டைமும் இருக்குது. சார், இந்த நேயர் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட சொந்தமா தொழில் தொடங்கணும்னா எந்த தொழில் எனக்கு உகந்ததா இருக்கும்னு கேட்டிருந்தாங்க. நல்ல ஒரு ஆலோசனைகள் அவங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்ப சொந்தமா தொழில் செய்யறவங்க திடீர்னு உயர்வை சந்திக்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம், திடீர்னு சறுக்கலை சந்திக்கிறதையும் பார்த்திருக்கோம். எந்த கிரகம் இதை தீர்மானிக்குது சார்? நிறைய விஷயங்கள் இருக்குமா, எல்லா கிரகமுமே தீர்மானிக்கும். இப்போ கேத்துனாலே ஒரு நஷ்டத்தை தான் கொடுப்பாருங்கிறது கிடையாது. அதே மாதிரி சுக்கிரன்னா பெரிய உச்சத்தை தான் கொடுப்பாருங்கிறதும் கிடையாது. இது எல்லா கிரகங்களுமே தீர்மானிக்கும். குறிப்பாக 10ஆம் பாவகமும் 11ஆம் பாவகமும் தொடர்பு பெற்றிருந்தால் நல்ல உயர்வினை சந்திப்பார்கள். 11ங்கிறது ஜெயஸ்தானம், தனலாபஸ்தானம், லாபஸ்தானம் சொல்கிறோம். உதாரணத்திற்கு இவருக்கு பார்த்தோம்னா 10க்கு அதிபதி குருவானவர் 2ஆம் வீடாகிய தனஸ்தானத்தில் இருக்கார், உச்ச பலத்தோடு இருக்கார். அப்போ இவரால் சுய தொழிலில் இவரால் சம்பாதிக்க முடியுங்கிறத சொல்லிட்டார். ஆனால் குருவாக இருந்தால் ஒரு லிமிட் தான், இவ்வளோ தான் கொடுப்பார். குரு அதுக்கு மேலே ரொம்பலாம் கொடுக்க மாட்டார். அதே வீனஸ் நல்லா இருந்ததுன்னா, சுக்கிரன் நன்றாக இருந்தால் நல்ல பரபரன்னு மேலே வருவா. அதேமாதிரி ராகுங்கிற கிரகம் தொடர்பு கொண்டுனாலும் நல்ல வேகமாக மேலே உச்சிக்கு வருவாங்க. ஆனால் எவ்வளவு வேகமாக உச்சிக்கு வருகிறார்களோ அவ்வளவு வேகமாக கீழே விழுவதற்கான வாய்ப்பும் உண்டு. அவங்க வேகமாக மேலே வரணும் போது செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கணும். நம்ம எதன் மூலமாக மேலே வந்து கொண்டிருக்கிறோங்கிறத பார்த்துட்டு எந்த இடத்துல எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதையும் பார்க்கணும். இதற்கு அந்த லக்ன பாவகம் என்பது துணை புரியும். நம்மளை காஷியஸாக இருக்க சொல்லக்கூடிய விஷயங்கள் லக்னாதிபதி உள்ள ஒரு இன்ட்யூஷன்ங்கிறது சொல்லும். இந்த நேரத்தில் நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இதில் வந்து 1 கோடி ரூபாய் லாபம் வந்தால் கூட இதில் போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இன்ட்யூஷன் சொல்லும். இருந்தாலும் இன்ட்யூஷனையும் மீறி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆசை அந்த நேரத்தில் அந்த மாயை கண்ணை மறைச்சிருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கண்ணை மறைக்கக்கூடிய விஷயங்களை சுக்கிரன் ராகு தரும். இப்போ இவருக்கு சுக்கிரன் நீச்ச பலத்தோடு இருக்காருன்னு சொல்லிட்டார். ஆனால் சுக்கிரனோட ராகு மட்டும் சேர்ந்து இருந்ததுன்னு சொன்னால் அது மிகப்பெரிய நஷ்டத்தையும் தரும், மிகப்பெரிய உச்சத்தையும் தரும், ஏற்றத்தை தந்து கொண்டே இருக்கும். கேம்லிங் மாதிரி தான் சுக்கிரன் ராகு சேர்க்கைங்கிறது ஒரு கேம்லிங் மாதிரி. முதல்ல பார்க்கும்பொழுது நிறைய நமக்கு வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு வந்த உடனே என்ன பண்ணணும்னா அதிலிருந்து அப்படியே வெளியில் வந்துடணும், கொஞ்சம் அப்படியே உஷாராயிடணும். திரும்ப அதிலேயே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆவாங்கன்னா மாட்டிப்பாங்க. அது அவருடைய கிரக அமைப்பை பொறுத்தது. ஒரு சில பேருக்கு வந்து அந்த இரக்கம் அப்படிங்கிறதே வராமலேயே இருக்கும். நல்ல உச்சத்திற்குத்தான் தொடர்ந்து சென்று கொண்டு இருப்பார்கள் இருக்கும். ஏன்னா ஆரம்பத்திலே அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுனால அவர்கள் எச்சரிக்கையோடு தான் எல்லா ஸ்டெப்பையுமே எடுத்து வச்சுக்கிட்டே வருவாள். அவர்களுக்கு அந்த சுக்கிரன் ராகு துணை புரியும் போது அதிர்ஷ்டம் என்பதும் துணை புரியும். இந்த அதிர்ஷ்டத்துக்கு வந்து ஃபார்ச்சூனா அப்படிங்கிற ஒரு புள்ளி இருக்குது. அந்த ஃபார்ச்சூனாங்கிற புள்ளியே ஜாதகத்தில் கணக்கிட்டு பார்த்து அந்த ஃபார்ச்சூனா புள்ளி 11ஆம் பாவத்தில் விழுந்ததுன்னு சொன்னால் இவர்கள் தாராளமாக மேலே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே போகலாம், நல்ல உயரத்துக்கு வருவார்கள். அதே இந்த ஃபார்ச்சூனா புள்ளி 8ஆம் இடத்துல விழுந்துருச்சு, ஆனால் சுக்கிரன் ராகுனுடைய வலிமையினால் ஏதோ இந்த நேரத்தில் மட்டும் சம்பாரிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நஷ்டப்பட்டு விடுவார்கள். அதையும் நம்மளால் தீர்மானிக்க முடியும். நஷ்டம் என்கின்ற பாவகத்தை 8ஆம் இடம் என்பதுதான் கொடுக்கும். 12ஆம் இடம் விரயஸ்தானம் சொல்லுவோம். 6ஆம் இடம்ங்கிறது கடனை கொடுக்கும்னு சொல்லுவோம். தன் முயற்சி அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லும். 6ஆம் இடம் எந்த அளவுக்கு பிரச்சனையை தருமோ அந்த அளவுக்கு வெற்றியையும் தரக்கூடியதாக இருக்கும் 6ஆம் இடம். ஆனால் 8ஆம் இடம் அப்படிங்கிறது மட்டும்தான். ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு 8ஆம் பாவகம் வலுத்து இருந்ததுன்னு சொன்னால் அவர்கள் சற்று எச்சரிக்கையோடு தான் பிஸ்னஸ் பண்ணணும். இல்லை சார் 8ஆம் பாவம் வலுத்து இருந்தாலும் நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னால் லைஃப் பார்ட்னர் மேலே பண்ணணும்.
அவங்களுடைய நேமில் அந்த பிஸ்னஸை பண்ணணும். ஏன்னா 8ஆம் இடம் என்பது 7ஆம் பாவகமாகிய மனைவியோ அல்லது கணவனையோ குறிக்கக்கூடிய அந்த லைஃப் பார்ட்னர்ஷிப்புக்கு தனஸ்தானமாக போயிடும். அப்போ அவர்கள் பெயரில் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து இவர் மாதம் மாதம் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு தொழிலாளியாக தான் அந்த இடத்துல இருக்கணும். அப்படி வச்சுக்கிட்டாங்கன்னா இவர்களுடைய பிஸ்னஸ்ங்கிறது நஷ்டப்படாமல் செல்லும். ஆக நம்முடைய ஜாதகம் நம்ம உச்சத்திற்கு போகிறோமா அல்லது அதில் பாதாளத்திற்கு போகமா, நஷ்டப்படுவோமா இல்லை லாபப்படுவோங்கிறதெல்லாம் தெளிவாகவே சொல்லிடுமா. அடுத்ததாக மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது, வீட்லயும் வெளியையும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது? மகர ராசி என்பர்கள் இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாள்லையும் குறைஞ்சபட்சம் ஒரு 10-12 மணி நேரம் வேலை இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. அப்படி பிளான் பண்ணிக்கங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவம் வலுத்து இருக்கிறது. 4 கிரகங்கள் இருக்கிறது. நடுவில் ஒரு 2-2.25 நாள் வந்து சந்திரனும் அங்கே இருப்பார். 5 கிரகம் இருக்கும். அப்போ வந்து தொடர்ந்து படிக்கிற வேலை, எழுதுகிற வேலை, பணம் சம்பாதிக்கிறதுக்காக கடினமாக உழைக்கிறது அப்படின்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். இல்லைன்னா அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 4-5 கிரகங்களும் சேர்ந்து டைம் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் ஓய்வாக இருக்கிறீங்கன்னு சொன்னாலே தேவையில்லாத வேலைகளை பண்ண போயிடுவீங்க. இது வந்து இந்த 5 கிரகங்கள் இங்கே இருக்கிறத தாண்டி 6ல் குருவும் 8ல் கேதுவும் இருக்கிறாங்க. அப்போது உங்களை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் முதல்லையே அவாய்ட் பண்ணிடணும். உங்களுக்கு டைமே இருக்கக்கூடாது. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை, வந்து சாப்பிட்டு படுத்து தூங்கிடணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவ்வளோ நேரமும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதில் வந்து நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய கற்றுக்கலாம், நிறைய படிக்கலாம். உங்களுடைய ரொம்ப தள்ளி வச்ச வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம். ஒவ்வொரு நாளும் திருப்தியாக இருந்தது அப்படின்றதே உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் ஓய்வு, பொழுதுபோக்கு, கேளிக்கை, வெளில சுற்றுற மாதிரி பிளான் பண்ணுறது அப்படின்றத மட்டும் தவிர்த்துட்டா போதுமானது. இந்த வாரம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். மகர ராசியினருக்கு நல்ல ஒரு அட்வைஸையும் கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். தொடர்ந்து கும்ப ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? கும்பராசி என்பர்களுக்கு நிறைய குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும். உங்கள் ராசியில் ராகுவுடைய சஞ்சாரம் இருக்கிறது, 7ல் கேது இருக்கார். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, இருக்கிற வேலையை விட்டுட்டு வெளியூரில் போகலாமா, வேறு இதை விட பெரிய வேலை பார்க்கலாமா, இல்லை பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. அல்லது வீட்டில் வந்து இந்த பொருளை மாற்றலாம், இவ்வளோ விலை கொடுத்து ஒரு பொருள் வாங்கலாம், வண்டி மாற்றலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இப்போது ராசியில் அந்த ராகுவோடு நிறைய கிரகங்கள் வந்து சேர்றதுனால ஒவ்வொரு கிரகம் உங்களை ஒவ்வொரு பக்கம் இழுக்கும் அப்படின்னு சொல்லலாம். லக்னம் ராசியில் நிறைய கிரகங்கள் இருந்தாலும் 7ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருந்தாலும் அவங்க வந்து அப்பப்போ அவங்களுடைய படிக்கிறது, வேலை, அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கும், நிறைய தேடுதல் இருக்குது அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. புக்கு படிக்கிறதா இருந்தால் கூட ஒரு 10 புக்கு வாங்கி வச்சுட்டு டெய்லி ஒரு புக்கை கொஞ்சம் நேரம் படிப்பாங்க. ஒரு புக்கை படித்து முடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கனால நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, உங்களை எதெல்லாம் குழப்பை கொண்டு போகுதோ அதில் கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணிட்டு திருப்பி வந்துடணும். என்ன நினைக்கிறீங்களோ அதை இமீடியட்டாக வந்து நீங்கள் செயல்படுத்தக்கூடாது. இந்த வாரத்தில் தோன்றதெல்லாம் எழுதி வச்சுக்கலாம். உங்களுக்கு நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து யார்ட்டாவது சொல்லி வச்சுக்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் அது வந்து நம்ம குறிப்பிட்ட டைமில் செய்யணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. வழக்கமான ரொட்டீன் ஒர்க் என்னவோ அது மட்டும் பாருங்கள், நல்ல பலன்கள் கிடைக்கும். சார், கும்ப ராசியை தொடர்ந்து மீன ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? மீனராசி என்பர்களுக்கு ஏதாவது வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு வந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்க. ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருந்ததுன்னு சொன்னால் தாராளமாக சரின்னு சொல்லுங்கள். நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல ஒரு வெளியூர் போய் வேலை பார்க்க வேண்டியது ஒன்று இருக்குது. யார் போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கை தூக்கிடலாம், நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். அதுபோல் ஒரு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழல் வருதுன்னா அதை தவிர்க்காமல் நீங்கள் அதை செலவை பண்ணிடணும். ஒரு சுபகாரியம் வருது, ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, யாராவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல திருமணத்துக்கு அதுக்கெல்லாம் உங்களை இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதுக்கெல்லாம் போயிட்டு வந்துடணும். யாராவது வந்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம், மலை ஏறிட்டு வரலாம், கிரிவலம் போகலாம் கூப்பிட்டா உடனே சரின்னு போயிடணும். அப்படியாக நிறைய செலவு பண்ணுறது, ட்ராவல் பண்ணுறது, வெளியூர் போகிறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. இதை பண்ணும்போது தேவையில்லாத நஷ்டங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியும். ஏன்னா விரயபாவம் இப்போது வலுத்து ராசியில் சனி இருக்கார். அதனால் நீங்கள் இதை பண்ணலாம். டெய்லி கொஞ்ச நேரம் வந்து யோகாவோ அல்லது தியானமோ பண்ணுறது இந்த வாரத்தில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீனராசினர் இந்த வாரம் எப்படியெல்லாம் செயல்பட்டா நல்லதுன்றத ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருக்கீங்க சார். நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளவு நேரமா 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க. நன்றி. நமஸ்காரம். நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இந்த வாரம் நம்ம நாளை நமதே நிகழ்ச்சியில முதல் பகுதியான அறிவும் ஜோதிடம் பகுதியில தமிழ் ஜோதிடம் பத்தியும் 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தா
உங்களுடைய பெயர், ஊர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது எல்லாத்தையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம அனுப்புங்க. உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் உமா.